என் கூட நடிச்ச மாடு பாண்டிமணி மாடு. மாடு வளர்க்குறவங்க இன்னைக்கு நிறைய மாடுபிடி வீரர்கள்லாம் படம் பார்க்க வந்திருக்காங்க. எல்லாருமே உற்சாகமா படம் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர். வசூல் ரீதியா எப்படி சார் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ஸ் எப்படி? அது ப்ரொடியூசர் தான் கேட்கணும். 3 நாள்லயே வெற்றி விழா கொண்டாடுவாங்க எல்லா படங்களுக்கும். இல்ல மேலே நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் தான் அதை பற்றி சொல்லுவார். நல்ல விஷயம் தான். நல்ல படங்கள் எப்பவுமே ஓடும். தாய் கிழவியா இருக்கட்டும், வடமா இருக்கட்டும், மண் சார்ந்த படங்கள் அது எல்லாமே மதுரை மண் சார்ந்த படம். அதனால இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடினாதான் எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வடமான வடமாடு மஞ்சுவரட்டை பத்தியான கதை. அதனால அது வந்து வடமாடு மஞ்சுவரட்டுங்கிறது மாடு நின்று விளையாடுற இடம். ஒரு கிரவுண்டுக்குள்ள ஒரு 20 நிமிஷம் ஒரு மாடு வந்து 9 மாடுபிடி வீரர்களை சமாளிக்கணும் அந்த ஒரு மாடு. அதனால வடமாடு மஞ்சுவரட்டு. அந்த வடமாடு மஞ்சுவரட்டு ஞாபகமா அந்த வடம்ன்ற டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த பயிற்சி எப்படி சார் எடுத்துக்கிட்டீங்க? அந்த ஊருக்கு வரணும், அந்த மாட்டு கூட பழகணும், அதுக்கான மாடு ஏன்னா வடமாடுனா நான் மாடு வளர்க்குற ஆளாக தான் நடிச்சிருக்கிறேன். நானும் இந்த ஹீரோயினும் அவங்க ஒரு மாடு வளர்க்குறாங்க, நான் ஒரு மாடு வளர்க்குறேன். அதனால இந்த சோழன் அந்த மாடு வந்து ரொம்ப ஒரு 4-5 நாள் நல்லா பழகிருச்சு. ரொம்ப ஒரு பாசமான தம்பி தான் நம்ம சோழனா சொல்லலாம். பாண்டிமணி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாப்புல. ஜல்லிக்கட்டு வந்து இன்னமும் வந்துட்டு ஒரு பெரிய அங்கீகாரமா இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்காக கோரிக்கை வைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல, நல்ல அங்கீகாரத்துல நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஏன் தொடர்ந்து சாமானியர்களோட அந்த கதையில தான் நடிக்கிறீங்க. நான் ஒரு சாமானியம் தானே, அதனால சாமானியம் படமா நடிப்பேன். என்னது அனுஷ்கா? மகளிர் தின வாழ்த்துக்கள்மா.